வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். மாசி மாதம் செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை. மிஸ் பண்ணிடாதீங்க. அமாவாசையை ஏன் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா, நிறைய ரகசியம் இருக்குது. இதில் உங்கள் வாழ்க்கையே ஒளிஞ்சிருக்குது. நீங்கள் தடுமாறாமல் வாழறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சகஜமாக பேச போகிறேன். பித்ருக்கள் ஆசி அப்படின்றது வம்சத்தோட கவசம். எங்க அவ்வளோ முக்கியமான ஒன்று. அவங்க இல்லையே, அவங்க தான் இறந்து போயிட்டாங்களே, நான் செய்யலைன்னா அவங்களுக்கு தெரியவா போகுது, என்னை நேராக வந்து அடித்து கேட்கவா போகிறாங்க, அவங்க எனக்கு எவ்வளோ பிரச்சனைங்க கொடுத்துருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுங்க, எங்கள் மாமியாரை மாதிரி மோசமானவங்க யாரும் கிடையாது. எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியாகவே வாழ விடலை. அவங்களுக்கு நான் ஏங்க திதி கொடுக்கணும்? எங்கள் மாமனாரா எப்போ பாரு கத்திக்கிட்டே இருப்பார். அவருக்கு நான் செய்ய விரும்பலை. பையனா, எங்கள் அப்பா எனக்கு தேவையானப்போ பணம் கொடுக்கல, நான் எதுக்கு செய்யணும்? எனக்கு அவர் எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கல. எனக்கு அவருக்கு திதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவர் தானே அவஸ்தைப்பட போகிறாரு. எனக்கு அதனால் கவலையே கிடையாது. அந்த மனுஷனை நினைக்க கூட நான் விரும்பலை. அதனால தாங்க நான் திதி கொடுக்கல. இப்படின்னு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வகையில் இந்த பிரச்சனை இருக்குது. என் பேச்சை கேட்காம போனாங்க, அதனால தான் இறந்தாங்க, அவங்களுக்கு எனக்கு திதி கொடுக்க விருப்பம் இல்லை. இங்கே ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த பூமிக்கு வந்ததுக்கு அவங்களுக்கு செய்கிற நன்றி கடன். இன்றைக்கி அவங்க ஆசையோட நம்ம அனுபவிக்கிற, அவங்க இல்லைன்னும் போது அவங்களுடைய பொருள் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். பொருள், இந்த உடல், அறிவு, அந்த வம்சத்து வழி எல்லாமே முன்னோர்கள் காமிச்ச வழி தான். அவங்க போட்ட பிச்சை தான். அவங்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கறது மூலயமா அந்த ஆத்மா சாந்தி அடையும். அது தாகம் தெரிந்துச்சுன்னா மகிழ்ச்சியும் கொடுக்கும். சில ஆத்மாக்கள் இருக்குது, அது இறந்த உடனே இது வரைக்கும் தான் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தலை அப்படின்னா, முதல்ல போன உடனே அந்த பையனுக்கு எப்படியாவது அந்த கல்யாணம் அந்த ஒரு வருடத்துக்குள்ளவே நடந்துடும். சில பிரச்சனைங்க முடிக்காமல் இருக்கும். அந்த ஆத்மா போன உடனே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த பிரச்சனை அது இறந்த உடனே அந்த நடத்தி கொடுத்துரும். இதிலேருந்தே உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். அது வரைக்கும் ஒரு உயிர் ஊசலாடிட்டுருக்கும், ஒரு ஆத்மா இறந்து அந்த உயிரை காப்பாற்றும். இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எனக்கு திதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. எனக்கு எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க, அவங்க பிள்ளைய தானே பெற்றாங்க. அவரும் உங்களுக்கு கிடச்சிது அவங்கனால தான். அதையும் நீங்கள் யோசிக்கணும். அப்போ கண்டிப்பாக இந்த திதி கொடுக்கணும். சரிங்க, எனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன துன்பம் வரும்ன்றதை இப்போ சொல்ல போகிறேன். இது உங்களை பயமுறுத்த சொல்லலை, அந்த ஆத்மா செய்ய போகிற வேலையை தான் சொல்கிறேன். இது பித்ரு தோஷம்னு ஒரு தோஷம் வந்துடும். இதனால் ரகசியமாக, இது உங்களுடைய பாதிப்பு மாத்திரம் இல்லைங்க, உங்கள் வம்சத்துடைய பாதிப்பு. உங்கள் குழந்தைங்களுக்கு திடீர்னு குழந்தை பிறப்பு இல்லாமல் இருக்கும். அந்த குழந்தை போகிற இடத்துல ஏதோ ஒரு துன்பத்தை அடைய வேண்டியதாக இருக்கும். வீட்டில் ஏதோ ஒரு தேவையில்லாமல் அடிக்கடி உடல் உபாதைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அது நம்மளை ரொம்ப சிரமப்படுத்தும். பணம் நிறைய இருக்குது. ஏன்னா போன ஜீவன்கள் எப்படியும் பணத்தை வச்சுட்டு தான் போயிருக்கோம், எடுத்துன்னு போக முடியாதுல்ல. நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கும். பணம் இருந்தாலும் அதை எல்லாமே அனுபவிக்க முடியாமல் பண்ணிடும். ஏதாவது ஒரு செலவு வரும். இப்படி நிறைய விஷயம், நீங்கள் நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்காமல் போகலாம். இதெல்லாம் ரகசிய அறிகுறிகள். உங்களுடைய நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாயிடும். இறந்தவங்களை உங்கள் சொந்தமாக பார்க்காதீங்க. இந்த இடத்துல அது ஒரு நல்ல ஆத்மா. அது ஒன்று மாத்திரம் இல்லைங்க, இந்த உலகத்திலிருந்து போன அத்தனை ஆத்மாவும் 24 கேரட்டு தங்கம் மாதிரி தூய்மையான ஆத்மா. அதுக்கு என உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது கடவுளுக்கு சமமான ஆத்மா. இப்போ வரைக்கும் நம்ம இந்த ஆத்மா நம்ம கும்பிடலன்னா என்னென்ன செய்யும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது எல்லாம் நான் கரெக்டாக செஞ்சிடுறேன், கண்டிப்பாக அதனால் பலன் நீங்கள் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. வாழ்க்கையில் நிறைய சந்தோஷத்தை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் அப்படின்னா, சிலர் சொல்கிறது எனக்கு காதில் விழுது. எனக்கு செய்யணுன்னு ஆசை தான், ஆனால் அவங்க இறந்த தேதி கூட எனக்கு தெரியாது.
அப்படின்னா நான் என்னங்க பண்ணுறது? ஒரு அமாவாசை நாளில் வருடத்துக்கு ஒரு முறையோ, அதாவது ஒரு முறை வருது இல்லையா, அந்த மாலி அமாவாசை அந்த மாதிரி நேரத்தில் யாரையாவது வச்சு ஒரு திதியை கொடுத்துருங்க. இது உங்கள் முன்னோர்களுக்கு மொத்தத்தில் போய் சேர்ந்துடும். அதே மாதிரி ஒரு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்துருங்க. ஒரு 10 பேருக்கு அன்னதானம் செஞ்சுருங்க. இதெல்லாம் செஞ்சால் கூட இந்த பிரச்சனை நம்மளுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. இந்த முன்னோர்கள்ன்றவங்க நம்ம பாதுகாக்கிற நிழல்களை போன்றவங்க. அவங்கள உதாசீனப்படுத்தினா வெயில் நம்மளை சுடதானே செய்யும். அந்த சூடு தான் நம்மளை வருத்துறது. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக அதை மிஸ் பண்ண மாட்டாங்க. இன்னும் கூட சில ரகசியம் சொல்கிறாங்க. சில ஆண்களுக்கு திதி கொடுக்கணும் ஆசை இருக்கும். இங்கே பாருங்கள், உங்கள் அம்மா ஃபோட்டோ இங்கே இருக்கக்கூடாது, எனக்கு பிடிக்காது, திதியெல்லாம் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு வேணால் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சில வீட்டில் நடக்கும். சில வீட்டில் இந்த பேர் எங்கள் அப்பா என்னை துன்புறுத்தினார், நீ அவருக்கு ஒன்றும் திதி செய்ய தேவையில்லை அப்படின்னு பண்ணிங்கனாலும் அதுவும் உங்களுடைய வம்சத்தை தான் பாதிக்கும். ஒருவேளை எனக்கு அவங்க எப்போ இறந்தாங்கன்னு கூட ஞாபகம் இல்லை, எனக்கு எதுவும் தெரியல, எனக்கு திதி கொடுக்கவும் எனக்கு எப்படின்னு புரியல எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய தந்தை வழி, தாய் வழி கிடையாது, தந்தை வழி இருக்கிறவங்கக்கிட்ட போய் கேளுங்க. ஏன்னா ஆண்கள் தானே இதை செய்யணும். வம்சன்றது ஆண் வழியாக வர்றது தான். தந்தை வழியை சேர்ந்த பெரியப்பா, சித்தப்பா, அங்காளி, பங்காளி யார்கிட்டையாவது போய் கேளுங்க. எனக்கு எங்கள் அப்பாவுக்கு திதி செய்யணும், நான் இது எப்படி செய்கிறது அப்படின்னு கேளுங்க. கேட்டு செய்யுங்க. அந்த குடும்ப முறைப்படி தான் செய்யணும். அது அப்போ தான் அவங்களுக்கு ஏர்வியாகும். சரி, இன்னொரு விஷயம் இதில் சொல்ல போகிறேன். என் மனைவி இதை செய்ய மாட்டேன்றாங்க, எப்போ சொன்னாலும் எங்கள் அப்பாவை பற்றி எடுத்தால் கோச்சிக்கிறார். கவலையே படாதீங்க. சாமி முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு வணங்கிட்டு நீங்கள் அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போய் முன்னோர்களை நினச்சி வணங்கிட்டு அங்கே ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையும் பழமும் கொடுத்துட்டு நீங்கள் கும்பிட்டுட்டு வந்துடுங்க. வேணும்னா ஒரு சுத்தமான இடத்துல எள்ளும் தண்ணியும் தெளித்து, அப்பா நீ எங்கே இருந்தாலும் என் குடும்பத்தை பார்த்துக்கப்பா அப்படின்னு வெயில் இருக்கிற இடத்துல நம்ம தெளிச்சிட்டோம்னா அது அப்படியே அங்கேயே காஞ்சிடும். ஆனால் அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். இது ஒரு முறையும் இருக்குது. அதுக்கப்புறம் தெற்கு திசை பார்த்து உங்கள் முன்னோர்களை நினச்சி வணங்குங்க. தெய்வங்களே, நான் செஞ்ச பிழை எதுவாக இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க, என் குடும்பத்தை நீங்கள் தான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு வேணுன்னா கூட அவங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே எங்கேயாவது போய் உங்களுடைய எப்போதும் பணியை நீங்கள் செய்யலாம். இது வீட்டுக்கு தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. இதுவும் ஒரு வகையான பக்தி தான். இது வரைக்கும் முன்னோர்களுக்கு நம்ம திதி செய்யலைன்னா அவங்க நம்மளை எப்படியெல்லாம் துன்புறுத்துவாங்கன்னு சொல்லியிருக்கேன். நம்ம செஞ்சால் அவங்க எப்படியெல்லாம் நல்லா வச்சுருப்பாங்க அப்படின்னும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு செஞ்சிங்கன்னா ஆபத்தில் கூட தடுப்பாங்க, உங்கள் கூடவே கவசம் மாதிரி இருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு ஒரு பெரிய ஆபத்து வரும், யாரோ ஒருத்தன் டக்குன்னு தள்ளி விட்டு போவான். ஒரே ஒரு செகண்டு தான் அந்த இடத்துல உங்கள் உயிர் போக வேண்டியது. அந்த யாரோ ஒருத்தர் உருவில் அந்த ஆத்மா காப்பாற்றினது தான் உங்கள் முன்னோர்கள். நீங்கள் செஞ்ச புண்ணியம் அது காப்பாற்றுது. திடீர்னு ஒரு விபத்து வருதோ, இல்லை உங்களுக்கு வர வேண்டிய அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீங்களோ, அதனால் நடக்க வேண்டிய ஒரு வியாபாரம் நடக்கலைன்னாலும் எல்லாத்துலேயும் ஒரு நல்லது கண்டிப்பாக இருக்கும். அதை செய்கிறது ஃபுல்லாகவே ரகசியமாக இந்த முன்னோர்கள் தான். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ இன்னொரு விஷயம், உங்களுக்கு தெரியாத விஷயம் சொல்ல போகிறேன். இந்த முன்னோர்கள் ஏங்க இவ்வளோ தண்டிக்கிறாங்க? இதை அவங்க செய்யலைங்க. இங்கே உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. குல தெய்வத்துக்கும் பித்ருவுக்கும் சம்மந்தம் இருக்குதுங்க. இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முன்னோர்கள் தெய்வ நிலைக்கு உயரும்போது அவங்க நம்முடைய குலதெய்வத்தின் மூலமாக நமக்கு அருள் செய்ய வருவாங்க. குலதெய்வன்றது நம்முடைய பாதுகாவலர்கள். பித்ருக்கள் நம்மக்கிட்ட நேரடியாக ஆசீர்வதிக்கவோ இல்லை தண்டிக்கவோ மாட்டாங்க. அவங்க ஆத்மா இல்லையா, தூய்மையானவங்க இல்லையா, ஒரு ஆத்மா வடியில் இருக்கிறதுனால
அவங்க நம்ம குலதெய்வத்தோட வழியாக தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். குலதெய்வன்றது வம்சத்தோட காவல் தெய்வம் அப்படின்னு சொன்னேன். குடும்பத் தலைவர் அப்படின்றது தான் இந்த குலதெய்வம். அதுக்கு இந்த குடும்பத்தில் நடந்த எல்லா விஷயமும் தெரியும். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் வெளியில் சொல்லலைன்னா கூட உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு முன்னோர்களும் வம்சமாக செஞ்ச எல்லா விஷயமும் அதுக்கு தெரியும். ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன். ஒரு முன்னோர் ஒரு காலத்தில் உட்காந்து, ஐயா சாமி, இந்த வீட்டை விற்று தான் என் பிள்ளைய படிக்க வச்சேன் அப்படின்னு கண் கலங்கினது அதுக்கு தெரியும். என் பிள்ளை நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு வேண்டினதும் தெரியும். எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப பிரச்சனை சாமி அப்படின்னு அழுததும் அதுக்கு தெரியும். அப்போ அந்த குடும்பத் தலைவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். உனக்கு நல்லது கிடைச்சா அது குலதெய்வம் உனக்கு நல்லதை சேர்க்கும். இதே நீ அந்த முன்னோர்களுக்கு தவறு செஞ்சால் அதுக்கு கோபம் வந்துடும். இவங்க எவ்வளோ நல்லது செஞ்சாங்க, இந்த குடும்பம் புரிஞ்சிக்கலையே. அந்த கோபத்தில் என்ன பண்ணோம், தொடர்ச்சியாக அந்த குலதெய்வம் உங்களுக்கு தொல்லை கொடுக்கும். எல்லா வழியிலையும் உங்களை நிம்மதியாக இருக்க விடாது. அப்படியே நீங்கள் மனசை மாற்றிக்கிட்டு, இதெல்லாம் குலதெய்வத்தோட சாபமாக இருக்கும், நேராக நான் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன், என் பிரச்சனையெல்லாம் தீந்துடும் அப்படின்னு நினச்சி அங்கே போனாலும் உங்களுக்கு சரியான தரிசனம் கொடுக்காது. உங்கள் குடும்பத்துக்கு எந்தவித விஷயமும் நெருங்காமல் நல்லதும் செய்யாமல் அது உங்களை ரொம்ப துன்பப்படுத்திகிட்டே இருக்கும். ஏங்க, நீங்கள் சொல்கிறது புரியுது, எனக்கு குலதெய்வமே யாருன்னு தெரியாது. கவலையே படாதீங்க. தெரியலன்னாலும் உங்களுடைய முன்னோர்கள் யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட கேளுங்க. அவங்க வாழ்ந்த ஊருக்கு போய் அங்கே இருந்தவங்கக்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சிடும். இவங்களுடைய கோபத்தோட, அதாவது நம்மளுடைய முன்னோர்களுடைய கோபத்தோட அறிகுறி அத்தனையும் உங்களுக்கு இந்த குலதெய்வத்து மூலியமாக தான் தெரியும், நேரடியாக தெரியாது. இப்போ நீங்கள் குலதெய்வம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்டையோ யார்கிட்டையோ கொடுத்தா உங்களுடைய நட்சத்திரத்தை எடுத்து வச்சாலே அது எந்த திசையை நோக்கி இருக்குதோ அந்த திசையில் இருக்கிறது தான் உங்கள் குலதெய்வன்றதை சொல்லிடுவாங்க. இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் சில தெய்வங்கள் இருக்குது, மாரியம்மன், அங்காளம்மன், இப்படி மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வங்கள் இருக்குது. அவங்கக்கிட்ட போய் கையெழுத்து கும்பிட்டு, தாயே எனக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியல, நீ தான் எங்களுக்கு குலதெய்வமாக இருந்து வழிகாட்டணும். இது ஏன் தெரியுமா, தாய் இல்லாத குழந்தை போய் இன்னொரு தாய்கிட்ட கேட்டால் அவள் தன்னை அந்த குழந்தைக்கு தாயாக மாற்றிப்பா. இது எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் பாருங்கள். நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் போகிறதுக்கு காரணமும் அந்த முன்னோர்களுடைய வயிற்றெரிச்சல் தான். இந்த குலதெய்வத்தை நீங்கள் எதுக்காக வணங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் நடக்கிற நல்லது எல்லா விஷயத்துக்கும் முதல்ல குலதெய்வத்தை தான் கும்பிடணும், பூஜை போடணும். அடுத்த நாள் பித்ருக்களுக்கு படையல். இது சரியான முறையா? ஆமாங்க. குலதெய்வம் கதவை திறந்தாதான் முன்னோர்கள் வாழ்த்தும் உங்களுக்கு ஆசீர்வாதம் நேரடியாக கிடைக்கும். அப்போது குலதெய்வம் உங்களை எவ்வளோ அருமையாக பார்த்துக்குது பாருங்கள். ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். ஒரு குடும்பத்தில் ஒரு உயிர் போகணும்னாலும் இல்லை ஒரு உயிர் பிறக்கணும்னாலும் இந்த குலதெய்வம் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. இது யமதர்ம ராஜாவாக இருந்தாலும் உன்னோட இந்த குடும்பத்தில் போய் நான் உயிர் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் அந்த அனுமதியோடு தான் உயிரை எடுப்பார். இது சில பேர் நேரடியாகவே பார்த்துருப்பாங்க. அந்த வருஷம் கும்பிடும்போது ஏதோ ஒரு தவறு நடக்கும், அது உணர்த்தும், உங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை நடக்க போகுது, பாதுகாப்பாக இருந்துக்கோ அப்படின்னு. அது பிரியமாக நீங்கள் இந்த பணியெல்லாம் அழகாக செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு அழகாக சொல்லும், இல்லைன்னா அது விவரமாக சொல்லவே சொல்லாது. இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு போய் வணங்கிடுங்க. அந்த இடத்துலையே உங்கள் முன்னோர்களையும் நீங்கள் வணங்கிடுங்க. இந்த அமாவாசை திதிகளை மறக்காதீங்க. இதுக்கு ஒரு முக்கியமான விஷயமும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் உங்கள் முன்னோர்களை வணங்க அந்த குலதெய்வத்துக்கு மகிழ்ச்சி ஆகிடும். அதனால் நிறைய சக்திகளையும் சந்தோஷங்களையும் வாரி கொடுக்கும்.
இல்லைன்னா கூட தேடி கொண்டு வந்து கொடுக்க வைக்கும். அது முன்னோர்களுக்கு சந்தோஷம் கொடுத்ததுனால தான் இந்த தெய்வம் உங்கள் குடும்பத்தை ஆள் போல் தழைக்க வைக்கும். இனிமேல் குலதெய்வம் தெரியாது அப்படின்லாம் சொல்லாதீங்க. இந்த மாசாணி அம்மன், அங்காளம்மன், இந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் பார்த்து வேண்டி குலதெய்வமாக இருக்க சொல்லி அழைச்சிங்கன்னா அந்த தாய் மற்ற குழந்தைங்களுக்கு தாயாக இருக்க கண்டிப்பாக சம்மதிப்பாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். மகாபாரதத்தில் கர்ணன், அவரை பற்றி தெரியாதவங்க கிடையாது. யார் போனாலும் தங்கமும் வெள்ளியும் வாரி வாரி வழங்குவான். இந்த கதை முக்கியமாக நீங்கள் கேட்டே ஆகணும். மகாபாரத போர் முடிஞ்சு போச்சு. கர்ணனுக்கு வீரமரணம் கிடச்சிருச்சு. அவருடைய ஆத்மா சொர்க்கத்துக்கு போச்சு. கர்ணன் வாழ்நாள் முழுக்க பொண்ணும் பொருளும் வாரி கொடுத்து கொடைவள்ளலாகவும் ஆயிட்டான்னு எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியும். சொர்க்கத்தில் அவன் போய் இறங்கினதுமே இந்திரனே வந்துட்டான். அவரை பயங்கரமாக அமோகமாக ராஜ மரியாதையோடு அழைச்சிட்டு போனான். எப்போ அவர் பசின்னு கேட்டாலும் தங்கமும் வைரமும் வைடூரியமும் கொண்டு வந்து அவர் கொடுத்தான். அவருக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது. பசிக்குதுன்னும் போது இதை எப்படிங்க சாப்பிட முடியும்? நீங்கள் இவ்வளோ நாள் இதை தான் நீங்கள் ஊர் பெருமைக்காக செஞ்சுட்டு இருந்தீங்க. இது ஒரு வகையில் புண்ணியந்தான். இருந்தாலும் நீங்கள் யாருக்கும் உணவு கொடுக்கலையே. அதனால் உங்களுடைய முன்னோர்கள் தவிக்கிறாங்க. அவங்களுக்கு உணவு இல்லைன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அவங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் திதி கூட செஞ்சதில்லையே. இந்த இடத்துல நீங்கள் கவனித்து கேட்கணும். திதி கூட செஞ்சதில்லையே, அப்போ நீங்கள் உணவு இல்லாமல் இங்கே திண்டாடி தான் ஆகணும் அப்படின்னும்போது கர்ணன் கண்கலக்கத்தோடு இந்திரனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, எனக்கு புரியுது. நான் குந்தியோட மகன் அப்படின்றது நான் வளர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு தாங்க தெரியும். அப்பா யார், எந்த குலம், எந்த வம்சம், நான் எங்கே பிறந்தேன், என்ன யாருக்கு பிறந்தேன், இது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு அழுதார். அந்த கடவுளுக்கு அவருடைய நிலைமையை பார்த்து ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அதனால் கர்ணனுக்கு மறு வாய்ப்பை கொடுத்து அதை எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்னு ஒரு ரகசியத்தை சொல்லி பூலோகத்துக்கு அனுப்பி வச்சு, உனக்கு ஒரு 15 நாள் நேரம் கொடுக்குறேன். இந்த 15 நாளில் நீ அன்னதானம் தர்ப்பணம் எல்லாம் செஞ்சுட்டு வந்துரு அப்படின்னு அனுப்பிச்சார். எனக்கும் வாழ்க்கையில் அப்படி தாங்க. நான் யார் ஏதுன்னே தெரியல. அந்த நாள் எதுன்னு சொன்னீங்கன்னா நானும் கர்ணனோடு சேர்ந்து அந்த திதியை கொடுத்துருவேனே. அந்த நாள் தாங்க மாலை அமாவாசை. அந்த 15 நாள் தான் மாலை அமாவாசை, மாலியபட்சம். அதனால தான் நமக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் யார் ஏதுன்றது நம்மளுக்கு கவலை இல்லை. மொத்த பேருக்கும் அன்னைக்கு திதி கொடுக்கறது. கர்ணனோடு சேர்ந்து நம்ம நன்றி கடனாக இதை செஞ்சிட்ருக்கோம். நன்றி மறக்கிறது நன்றென்று நம்மை ஆளாக்கிய முன்னோர்களுக்கு நன்றி கடன் செய்வது தெய்வத்துக்கு சமமான செயல். உங்கள் முன்னோர்களை நினைக்கிற நாள் அவங்க தான் உங்கள் குலதெய்வத்தோட ஆசியை வாங்கி கொடுக்குறாங்க, உங்களை வாழ வைக்கிறாங்க. கணவர் இல்லைன்னா மனைவி செய்யலாமா? அவர் ஊருக்கு போயிருக்காரு, நிச்சயம் செய்யலாம். இதை சீத ஒரு இடத்துல காட்டில் இருக்கும்போது ராமர் இல்லாதப்போ தன்னுடைய மாமனார் அவருக்கு தானே பெண்ணாக இருந்து திதி கொடுத்துருக்காங்க. கணவனும் மனைவியும் ஆன அப்புறம் அந்த பெண்ணும் அந்த குடும்பத்தோட உறுப்பினர் தான். சரி, யார் மாத்திரம் திதி கொடுக்க வேணாம் தெரியுமா? இந்த சஞ்சீவிகள், சிரஞ்சீவிகள் இருக்காங்கல்ல, அவங்க மாத்திரம் திதி கொடுக்க தேவையே இல்லை. அவங்களுக்கும் அந்த பிரச்சனை வந்தது. ஏன்னா அவங்க கல்யாணம் செஞ்சுக்காமல் வாழ்ந்ததுனால அவங்க சிரஞ்சீவிகள். இவங்கெல்லாம் தூய்மையான ஆத்மா. இவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? இவங்க எப்படி தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கலாம்? இவங்க குழந்தைக்கு சமமானவங்க. இவங்க தர்ப்பணம் கொடுக்காதது பெரிய ஆச்சரியம். இவங்க தூய்மையான ஆத்மான்றதுனால இவங்க எப்போவும் தவத்தில் இருப்பாங்க. அதனால் தர்ப்பணம் எல்லாம் மறந்துடுவாங்க. அப்போ அந்த வேலையை யார் செய்கிறது? இறைவன் அவங்களுக்கு ஒரு போனஸாக கொடுக்குறாரு. அந்த அவங்களுடைய முன்னோர்களுக்கு தேவையான இந்த சஞ்சீவிகளுக்கு மாத்திரம்தான், அதாவது சிரஞ்சீவிகளுக்கு மட்டும், இதில் அனுமானம் உட்பட இவங்களுக்கு மாத்திரம் திதியை இறைவனை ஸ்பெஷல் சாப்பாடாக, அதாவது அருஞ்சுவை உணவாக அந்த முன்னோர்களுக்கு அவரே முன்ன நின்று கொடுத்துட்றாரு. இவங்கெல்லாம் யாரும் கொடுக்கலன்னா கூட இறைவன் அவங்கள அன்பாக கவனிச்சுப்பார். இது இறைவன் அந்த சிரஞ்சீவிகளுக்கு செய்கிற மரியாதை. சிரஞ்சீவிகள் கடைசி வரை இறக்க மாட்டாங்க. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் சொன்ன விஷயம் அத்தனையும் உங்களுக்கு மனசில் பதிஞ்சிருக்கும்.
எதுக்கு நம்ம முன்னோரை கும்பிடணும், இந்த குலதெய்வத்தை எதுக்கு கும்பிடணும், குலதெய்வம் கதவை திறந்தாதான் உங்களுக்கு அது வழியாக முன்னோர்கள் ஆசி கிடைக்கும். முன்னோர்களை மதிக்கணும். அவங்க உங்கள் உறவு இல்லை, அவங்க உங்களை வாழ வைக்க போகிற கடவுள், தூய்மையான குழந்தைக்கு சமமான ஆத்மா. இது எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த தகவல் புரிஞ்ச அப்புறம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லணும். இது வரைக்கும் குலதெய்வம் தெரியாதவங்க இந்த முக்கியமான அம்மன்களை சந்தித்து உங்கள் குலதெய்வ வழிபாடை உடனே ஆரம்பிச்சிருங்க. நன்றி.